மருத்துவ நல்வாழ்வுத்துறைக்கு 23,357 கோடி ஒதுக்கீடு. மருத்துவ நல்வாழ்வுத்துறைக்கு 23,357 கோடி ஒதுக்கீடு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறைக்கு 1051 கோடி. அதே போல மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பெண்களுக்கு கருவுற்ற பெண்கள் மகப்பேறு நெருங்கும் வேலை மையங்களிலே தங்கி கட்டணம் இல்லாமல் உணவு, மருத்துவ உதவிகள், தொடர் மருத்துவ கண்காணிப்பு உள்ளிட்ட சேவை வழங்கும் பல்வேறு திட்டம், தாய் கேர் திட்டம், தொலைதூர மற்றும் கிராமப்புறங்களில் வாழும் மக்களுக்காக புற்றுநோய் பராமரிப்பு சிறப்பு மருத்துவ வழங்க மையம் கிளை ஹப் அண்ட் ஸ்போக் மருத்துவமனை அமைக்க உள்ளது. அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் இல்லாத திட்டம், இதுவரை இல்லாத திட்டம். தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம். 1000 நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள். தடையில்லா மருந்து விநியோகத்தை உறுதி செய்த 100 கோடி ஒதுக்கீடு. மருத்துவ நல்வாழ்வுத்துறைக்கு 23,357 கோடி ஒதுக்கீடு. குறைவற்ற செல்வமாக்க உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 25 கால்நடை மருத்துவமனைகளை பல்நோக்கு மருத்துவமனையாக நம்முடைய அமைச்சரை விட சொல்லியிருக்கிறேன். எங்க மாவட்டத்துக்கு ஒன்று கொடுங்க, என் தொகுதிக்கு ஒன்று கொடுங்க, கோரிக்கை வச்சிருக்கேன், செஞ்சு கொடுங்க. முதலமைச்சர் மூலம் நான் உங்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். அத்தோடு மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 5 நிமிஷம் தான் போயிருக்கு. சமூக நீதி பிறப்பிடமாக கருதப்படும் தமிழகத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினரின் சமூக பொருளாதாரத்தை உயர்த்த வெற்றி தொழில் முனைவோர் திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், மண்ணின் மகள் திட்டம், அயோத்திதாசர் பண்டிதர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம் மற்றும் ஆண்டோர் மேம்பாட்டு திட்டம் போன்றவைகளுக்கு 3,937 கோடி ஒதுக்கீடு.